ரத்த கொதிக்கு கல்ல பருக்கு உனக்கு சுகர் வந்தா காயப்புடி சிறப்பு போய் தொடம்போட்டு பெரு மொத்தம் ஐயோ எந்த ஆளும் அந்த மஞ்சா கவுரு இருக்கும் பொம்நாட்டிகளுக்கும் ஒரு ஆபத்து இல்லமா. இந்த தங்கத்துல சரடுன்னு வந்து அன்னைக்கே குடும்ப குட்டு சோறா போச்சு. ஆமாமா 1 லட்சம் ரூபாய்க்குமே கொடுத்துட்டு நகை கடையில ஒரு 10 சவரு போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஆவாத காட்சி சண்டை காட்சி எதிர்த்து காட்சிக்கிறா போய் அவ எதிரில் வர மொத்தம் இந்த புடவை மடிப்பு இருந்தோட எடுத்து வெளிய விட்டுன்னு போவோம். சும்மா போவாதியா ஏய் என்ன 5 சவரம் பாரு எந்த 10 சவரம் 50 சவரம் பாரு மேல மீனிக்குன்னு போவான். எதிரில் 2 வீலர்ல சிவனேன்னு வருவான். இதை பார்க்கும்போது கண்ணு பொறு இருக்கும். ஒரு கையில் ஆக்சிலேட்டர் முருகனா ஒரு கையில் தாலி. என்னத்துக்கு சீன் வண்டியில வரவங்க தாலி ஆக்கிட்டு போயிட்டா கூட பரவாயில்ல, அடக்க முடியாத கைத்துல மாட்டிச்சுன்னு வச்சுக்கோ. ஆமா ஆக்சிலேட்டர் முருகா இது வண்டி பின்னால வரவேற்புக்கு முன்ன உட்கார வச்சுட்டு வச்சுக்கா வட்டி விட்டு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஆள் இருக்கணும்டா. ஒரு பழப்பற்ற கொடுங்க. என்ன கட்சியில் என்னையா பழப்பற்ற சரி விடுங்க. என்ன பண்ணுமா தள்ளுறாங்க போக அவங்க வலுக்கு வைப்பாங்கடா. அவங்க போச்சுடா வலுக்கு வைக்க மாட்டாங்க. சாணி எடுத்து வலு பார்க்க வரணும் செய்தி யாரும் மெடிக்கூடாது. அந்த 2 வாழை மரத்தை வச்சு அது போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது. அது எடுத்து யாருன்னா கட்டக்கூடாது. சமையல்கார வரல பன்னாட்டு மூட்டை வரல சொல்லிவிட்டு நீ தான் மெடிச்சின்னு என்னடா கல்யாணம் ஆறுவான் என்ன மனமட சார்ஜ் ரெடி. என்ன ஏரி வேலைக்கா போய் வர? ஏரி வேலைக்கா மாலை கொண்டாந்து ஏரி மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டுறிய? ஏரி மண்ணு கொட்டுறாங்களா? என்னடா ஏரி வேலை சாதாரணமா சொல்லிக்கிறேன். போய் பாருங்க நம்ம தாய்க்குள்ள எவ்வளவு ஜென்மத்தை ஒடிக்கிறாங்க தெரியுமா? அப்படியே ரத்தத்தை வேர்வையா செத்துறாங்க. ஆமா அதுக்கு முன்ன 10 மணிக்கு போவாங்க ஏரி வேலைக்கு. இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் போட்டா ஏத்துறாங்களா? 6 மணிக்கெல்லாம்? ஆமா வீட்டுல போட்டு எடுக்க ஆள் கிடையாது. ஆம்பளைக்காரங்க எழுந்த பாகத்துல பசங்க எழுந்த பாகத்துல மூஞ்சி கூட கழுத்து கிடையாது. தலையை வச்சு பாட்டுக்கிறியா அப்படியே போறாங்க. அப்படியே பேய் மேரி போய் நிக்குதுங்க. 6 மணிக்கு போட்டா எடுத்து 8 மணிக்கு கட்டப்பட மத்திய ஏரிக்குள்ள இறங்கினாங்கன்னா 6 மணி நேரம் கட்டப்படி போட்டு விட்டுக்கிறாங்க. அரைபாடு மண்ணு தேரல உடனே மத்திய எங்க பாக்குறாங்க. எதுக்கு? பொம்னாட்டிக்கு தனித்தனியா உட்காந்து கிடையாது. 10 பேருக்கு ஒரு குரூப். இப்பலாம் 20 பேர் 4 குடும்பம் நாசமா போச்சு. எதுக்கு? மத்திரையில உட்காந்து பொம்னாட்டிக்கு வாய் வச்சுக்கிட்டு சொன்னாங்கறாங்களா? என்ன பேசுறாங்க? இவன் அவனை வச்சுக்கறானாடி, அவன் இவனை வச்சுக்கறானாடி. இதெல்லாம் உட்காந்து சொல்றாங்க. அவன் எவனை வச்சுக்கறானாடி. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் ஏரி வேலைக்கு போறேன். ஏரி வேலைக்கு கூட போறியா? நீ முன்னாடி ஏரியா செய்றீங்க? இல்ல மதுவண்ட செய்றேன். நாங்க வந்து பாத்துட்டு எல்லாரும் நான் வைக்கிற கும்பலா வந்து பாத்துட்டு போங்க. என்னைக்கு நீக்கி என்ன நீக்கி நாளைக்கு என்னன்னு என்னைக்கு என்னைக்கு இதெல்லாம் மட்டும் கரெக்டா பாப்பீங்க. தொழில் பண்ணா சுத்தமா பண்ணணும். தொழில் செஞ்சா சுத்தமா செய்யணும். அறுபத்த கம்யூனிட்டி பொங்கலுக்கு 60 கோயில் எடுத்தாந்து 18 கோயில் வித்துக்கிறான் பாரு. அவன் ஜவுரியம் போய் மணிபா சாட்டை இன்னும் எவடா வாங்குவான் போய் பிளாடி கோய் கடைக்காரா போடா. அடுத்தது மாப்பிள்ளை ரெடியா இருக்க. உனக்கு சுகர் வந்தா
எதுக்காடா ஓட்ட வண்டி எதுக்கா ஓட்ட வண்டி ஓடும் வண்டியிலே அவர் ஆசு வண்டியிலே அவர் குதிரை வண்டியிலே வா. ஏங்க சீக்கிரம் உட்காருங்க பேச்சு காலை எடுத்து வச்சு உட்காரு வரலைங்கள்ரா நீ உட்காரு எடுத்து காலை வெட்டியா உட்காரு ஒருத்தர் நேரம் நெருக்குது உட்காரு நாய் பாட்டுன்னு அழுகுது நாளைக்கு ஆகுதுடா நாய் ஆகுது எங்க மாப்பிள்ளை வந்தாச்சுங்க மணப்பெண் ஆமா கல்யாணம் பண்ணிட்டு ஜோலிக்கலாம் முடிஞ்சுதாமா நோய் இல்லடா நோயா கல்யாணம் பண்ண நோய் என்னடா மங்களகரமா இருக்கா பாரு வரல எப்படி இருக்கு பாரு இன்னும் முடியலடா இன்னும் முடியலடா சீக்கிரம் தோச்சு அனுப்புமா மாப்பிள்ளை போச்சுக்கிறாரு மாப்பிள்ளை எழுந்து போ சொல்றேன் ஆள் மாத்தி போடுறாவா சீக்கிரம் தோச்சு அனுப்புமா எத்தனை பேரு 250 கரெக்டா சொல்ற ஆள் மத்தவங்க 18 48 முடிச்சிடுறாங்க மேக்கப் பண்ணி என்னாச்சு ஆச்சரியம் என்னாச்சு பொன்னிட்டாளன் போனா அவுட்டு போது பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு பொன்னிட்டாட்டு நீ யாரா போனா உள்ள போல வாடி அம்மனை கட்டியா உட்காந்து நான் என்ன பண்ணுவேன் வெளியே கூப்பிட வேண்டியதானே என்னத்த வெளியே கூப்பிடுவோம் மாப்பிள்ளையை பாருங்க என் மகனை பாரு ஓ மை காட் மேம் போன முடியாவா மாப்பிள்ள சார் பாத்ரூம்ல போய் பொண்ணு பார்த்துன்னு உனக்கு என்ன கோவமா ஆமா நான் கோச்சிக்கிறேன் கோச்சிக்கினியா கோச்சிக்க யாருக்கு என்ன அவனை சொல்லி தவறு கிடையாது. ஏன்னா ஒரு சபையில பெரியவங்க தான் சின்னவங்க உன்னோட வயசுல பெரியவன். அவன் வாயில தவறான வார்த்தை வருதுடா. உனக்கு அறிவுரை சொல்ல மாட்டே. ஏண்டா கல்யாணம் வீடு தானே ஒரு கல்யாண வீட்டுல வந்து மங்களகரமான வார்த்தை பேச தெரியாது இப்படியாடா பேசுவேன் அவசரமா இதுக்கு தாங்க இந்த கரமாத்தத்துக்கு நான் பார்த்து கிடையாது மூட்டா போனவியா இந்த மாதிரி பேசா பேசுவான் மூட்டா யாயும் எடுக்கும் இந்த மாதிரி பேசலாம் என் வாயில வராதுங்க சானியா சானியா கல்யாண வீட்டுல வந்து பேசுறான் பேச்சு தாலிகளா மேலும் சொல்லுவாங்க கதை அவனே மேலுடா வந்தனோடா அப்படித்தான் போயிங்குது இடிச்சு போலாம் கூட கூட பேசுறேன் என்ன வேலை நடக்குதுங்க கூட பேசலாம் வாயில போட்டுக்கீங்க முன்னாடி அம்மா என்னடா என்ன வேலை நடக்குது என்னடா பேசுறீங்க நீங்க கலவை கலக்கலமா பெரிய லல்லியா அது லல்லியா நீ பெரிய வில்லி என்ன வேலை நடக்குதுப்பா கல்யாண வேலை நலங்கு வைக்கணும் யார கூப்பிடா சுமங்கலி பெண்ணு கூப்பிடுறேன் சுமங்கல்ல இருந்து ஒரு 4 பேரு பெருங்கட்டூர்ல இருந்து 4 பேரு வெண்பாக்கத்துல இருந்து ஒரு 4 பேரு 12 பேரு நலங்கு வைக்குமா அட யார சுமங்கலி பெண்ணா சுமங்கலி தான் இதுல இருந்து சுமங்கலி பெண்களா இதுல இருந்துலாம் கூப்பிட மாட்டேன் இருமாடியா ஏய் கம்படிங்கடா நல்ல கறி பணியாரம் போட்டா கருப்பு பணியாரம் மாதிரி மாப்பிளைக்கு பொண்ணுக்கு நலங்கு வைக்கணுமா கைத்துல கவுர்ல அந்த பொம்பளை அடிக்கா ஒரு 3 பேரு 5 பேரு 7 பேரு எழுதுவாங்க வாங்கம்மா அவங்களே கூப்பிடுறேன் நலங்கு வைக்கா என்ன கூப்பிடுறேன் நலங்கு வைக்கா யார் கூட்டாலும் போயிடுறேன் சரி போ சொன்னா நீ அவன் தான் எல்லாத்துக்கும் அடிக்க போறான். ஏன்னா அந்த காலத்துல பொம்மநாட்டிங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் டூருக்கு போட்டாங்களா? அப்படி கிடையாதுடா. அந்த காலத்து பொம்மநாட்டிகள் ஏன்னா இருந்தாங்க. காலையில எழுந்த உடனே
அந்த தாலி வர்றது கண்ணுல ஒத்திக்குவாங்க. ஆமாண்டா, கணவனை கண்கண்ட தெய்வம் தாலி கண்ணுல ஒத்திக்குவாங்க. அது மட்டும் கிடையாது, மூஞ்சிக்கு மஞ்சா பூசுறாங்களோ இல்லையோ, ஆமாண்டா, அந்த கவுருக்கு பழுக்க மஞ்சா பூசுவாங்கம்மா. கண்டிப்பாடா. அது அந்த காலத்து பொம்மை. இந்த காலத்து பிள்ளைங்க இந்த காலத்துல ஒரு 5 அக்காலத்து கூட பூசுறது கிடையாது. ஜாக்கெட்ல கரை ஓட்டிக்கு தான் பூசுறது கிடையாது. அப்படி அவுங்குதுங்க, கட்ட வரல மாட்டுன்னு பூசுதுங்க. பாத்ரூம் மாநில மாட்டு வந்துட்டு காய்க்குங்க, போய் தொடம் போட்டு பெருகு மொத்தம் ஐயோ எந்த ஆளும் அந்த மஞ்சா கவுரு இருக்கும் பொம்நாட்டிகளுக்கும் ஒரு ஆபத்து இல்லமா. இந்த தங்கத்துல சரடுன்னு வந்து அன்னைக்கே குடும்ப குட்டு சொல்றாங்க. ஆமாமா, 1 லட்சம் ரூபாய்க்குமே கொடுத்துட்டு நகை கடையில ஒரு 10 சவரம் போட்டுக்கின்னு இன்னைக்கு ஆவாத காட்சி சண்டை காட்சி எதிர்த்து காட்சிக்கிறா போய் அவ எதிரில் வர மொத்தம் இந்த புடவை மடிப்பு இருந்தாலும் எடுத்து வெளிய விட்டுணும் போ. சும்மா போவாதியா, ஏய் எந்த 5 சவரம் பாரு, எந்த 10 சவரம் பாரு, 50 சவரம் பாரு, மேல மீனிக்குன்னு போவான். எதிரில் 2 வீலர்ல சிவனேன்னு வருவான். இதை பார்க்கும்போது கண்ணு பொறு பொறு பொறுன்னு இருக்கும். ஒரு கையில் ஆக்சிலேட்டர் முருகனா ஒரு கையில் தாலி. என்னத்துக்கு சீன்? வண்டியில வரவங்க தாலி அறுத்துட்டு போயிட்டா கூட பரவாயில்ல, அறக்க முடியாத கைத்துல மாட்டிச்சுன்னு வச்சுக்கோ, அவன் ஆக்சிலேட்டர் முருகா இது வண்டி பின்னால. மீதி இடத்துல என்ன பண்ண போறா? முத்தா நாங்க ஏடி அறக்கிறோம். எங்க வீட்டு விசேஷத்துக்கு நீங்க வந்தா உங்க வீட்டு விசேஷத்துக்கு நாங்க வருவோம். அவன் தான் தரானா போறியா? அவர் சொல்லுவாரு, தட்டு தர மாட்டாங்க. அவர் அண்ணன் தாய் கேட்டுக்கிறாரு. ஆமா, நீ எடுத்துக்கூட என்ன எடுத்துக்கூடா? உங்களை கல்யாணத்துக்கு நான் எடுத்துக்கணுங்க. யாரு சொத்துக்கு தடுப்புற? ஐயர் விட்டு எங்க அம்மா வேலை செய்தாங்களே, எங்க அம்மா பாலத்துல ஐயர் விட்டு போவேன். ஐயர் சொல்லி இந்த மந்தத்தை 2 ஓட பிடிச்சிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆபத்து பாவலப்பா, மந்திரம் நீயே சொல்லு. ஐயர மாதிரி இருக்குமா? பாருங்க, மாலை எடுத்த வேண்டி. ஏய் பிராமணா எல்லாம் அப்படி தாண்டி பேசுவாடி சூத்ராமுடா. ஓகே, என்ன இருக்கா இல்லடி? ஏய் சொல்லடா, நான் பார்த்தால சாரதா. அப்படியே உட்கார்ந்து காட்டி புளி முட்டாடா. மாலை எடுக்கடி. என்ன செய்யணும் நானு? நீ ஒண்ணும் செய்யல, நாங்க செஞ்சுக்கிறோம். நீ மாலையை கொடுத்துட்டு வெறுமனே என்ன மாலையா காமாலியா? மாலைக்கு பேதியான மாதிரி இருக்கு. என்ன ரொம்ப போச்சு. முதல் கல்யாணம் மாலை இருக்கு. அதை கொடுக்க சொல்ல வேணாமா? வேணாம், அதே சொல்லு. சரி வேணா விடுங்க. சொல்லிட்டு மாமா. என்னடா செய்யற? போடான்ற கடையை மூட்டு கூட்டா. நீ என்னவோ நம்ம வா மாதிரி மாறலதா மாதிரி. போடா வாங்கிட்டு வா. அப்படியா? ஆமா, சரிங்க, கோபப்படாதீங்க. பனி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. பனி நேரம் பிராமண மேல கை வைக்க கூடாது, மனசு மாறிடும். என்ன சொன்னே? ஏ லங்கடா. யாரு? என்ன சொன்னே? யார் லங்கடா? லப்பப்பட்ட லங்கடா. அவளும் கிட்ட. ஏங்க இது ஆத்துக்காரியா கருவாடு விக்கிறவளா? என்ன லப்பப்பட்ட லங்கடா பேசிட்டு இருக்கா? என்னமா பண்ணது? காலமுறை இப்படிதான் இவரு. சரி, கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா தள்ளிட்டு வந்தியா? அவருக்கு ஏதோ வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சோல்ற மட்டும் தூக்கி இறக்கலாம். சரி விடுங்க. கம்மியா இருக்குமா? ஐயா பங்காளிகளாம் வந்துட்டாங்களா? சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்களா? கேட்பாங்க. அதேதான். சரி விடுங்க ஐயா. ஸ்ரீசைலே சரியா பார்த்து கொடுக்குறோம். மீசி எடுக்கிறவங்களா? மீசி எடுக்கலாம்.
நீ அடிக்கடி அங்கதான் போவியா? நான் ரெண்டாம் கட்ட ஆயின்னு சொன்னா அதான் அதே நினைப்பாகுது. கல்யாணத்துக்குலாம் போறது கிடையாது. அது மாதிரி ஆளுக்கு தான் போய் வருவேன். ஆ. சரி சரி சொல்லிடுங்க. அனைவரும் சுத்தமா வந்தாச்சு. சரி நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா. உத்தரவு பாருடா. மந்திரம் சொல்லுங்க. மீண்டும் அங்க தானே போறேன். மந்திரம் சொல்லுங்க. இங்க வாடா. இங்க வாடா. வந்துட்டு இதுக்கு மேல தான் போனோம். வந்த பிறகு மறுபடியும் வாடாண்ணா. இல்ல சொல்லு. பெண்ணு இங்க இல்ல. செய்யார் சொல்றா. வாங்கண்ணா செல்லு கொடுக்கலாம். சரி சொல்லிடுங்க. குருவே குருவே பின்ன போட்டுக்காராய் காதலித்து கைவிட்டவனும் கடலை திருப்பி கொடுக்காதவனும் 6:30 மணிக்கு வரானா 7:30 மணிக்கு வந்தவனும் யாது வரன்னு கேட்டா சாம்பு வேந்தன் ரயில வச்சு 2 துண்டு ஆக்குறான்னா நானே கதுவை தரேன் அதுக்கா வயுடு ஏன் முகூர்த்த மேல பிடிச்சிட்டா சொல்ல வேண்டிய வந்துருது. அடிச்சது கோயிலா சரி கையில் வந்து சொல்லு. மாலை கொடுக்கும் மாலை கொடுக்கும். ஸ்ரீ சைலே சரியா பார்த்து நாயா உங்களுக்கு என்னமா என்ன மந்திரம் சொல்ல போறாங்க ஒரு அமகலம் பண்ணிக்கிறாங்க. தள்ளி உட்காரா அந்த பக்கம் தள்ளி உட்காரா எப்படி தள்ளி உட்காரு மாப்பிள்ளை விட இவதான் பூன காசுலாம் இருக்கா. ஏன் அவளை பாக்குற? தள்ளி உட்காரு. ஐயரே ஓ மாப்பிள்ளை சேர்ந்துக்கிறேங்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா யாருன்னா சீனுங்கோ யாருன்னா நோண்டுங்கோ. தயவு செய்து என்ன மட்டும் நோண்டாதீங்க. நான் சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு கலரி விட்டேன்னா அப்புறம் புறம்போக்க மாறிடுவேன். நான் என்ன சொல்றீங்க? என்னடா என் மனைவி போய் போடி வாடிட்டா? அவ என்ன மக்கள ஓடிட்டாளே. யார் அக்கா நிக்கிற என்ன போய் சைலண்ட் மூட்ல சொன்னா எனக்கு தெரியாதா? தொட்டு தொட்டு பாக்குறேன். என்ன கல்யாணமா உங்களுக்கு கத்தூரி கிழமை கௌசுவம் நாசக்கை நமக்கிதம் கருத்திலே வெடிக்கிற கங்கணம் கோவச பரிவசித கோவால சூடாமடி ஓஹோ அவ்வகி அஜமுகாவுக்கு நாடகத்தை விட்டாய் நமகா அமோகத்தை வாங்கியாய் நமகா இப்படிக்கு தனியா 1000 ரூபாய் வாங்கியாய் நமகா அவங்க பையத்துக்கு வேலை ஏறியா நமகா ஆளுக்கு போய் அடிக்கா நமகா ஆளுக்கு 4 லிட்டர் ஒரு வேளை சாப்பிட்டாய் நமகா வீட்டுக்கு போய் தூங்குறவங்க தூங்கியா நமகா பச்சால உலாத்திரவங்க உலாத்தியாய் நமகா இன்னைக்கு நாடகத்துக்கு பெருங்கட்டூர் பக்கத்துல கொடையம்பாக்கம் நாடகத்துக்கு வந்து சேதனமாக நமஹ கொள்ளடம் காவேரி கோமணத்தை அவுத்தரி அவதேவி